என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் மூலமாய் அநேகர் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளவும் ருசிக்கவும் அநேகருடைய கண்கள் திறப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆசிரியர்களாகிய உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் பெரிய பணியை செய்றீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கட்டளையிட உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை தனிப்பட்ட முறையில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 66வது வசனம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஒரு பின்மாற்றக்காரன் பின்வாங்கி போகும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், ஒரு சீரற்ற நிலை பின்மாற்றத்திலே வந்துவிடும் என்பதை நாம் தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் தானே நான் பைபிள் படிக்கல, ஒரு நாள் தானே நான் ஜெபம் பண்ணல அப்படின்னு நினச்சி ஒருவேளை நம்ம ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் அது பின்மாற்றத்தின் துவக்க நாளாக இருக்கும். ஒரு நாள் நான்லாம் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அது பின்மாற்றத்தினுடைய ஒரு மோசமான கட்டத்துக்கு போயிட்டோன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருப்போம், மிக கவனமாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை பின்மாற்றம் வரும் பொழுது அதில் இன்னொரு ஆபத்து வருகிறது, இன்னொரு பிரச்சனை வருகிறது. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனங்களில் இயேசு ஒரு ஓமை சொல்லுகிறார். அந்த ஓமையில் அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை அந்த எஜமானர் வைத்து தோட்டக்காரனை வந்து கேட்கிறார், நான் 3 வருஷமாய் கனியை தேடுகிறேன், இதில் கனியை காணவில்லை. அப்போ இதை வெட்டி போடு என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், கனி கொடுக்காத அந்த அத்தி மரத்துக்காக தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறார், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் நான் வெட்டி போடுகிறேன். பிரியமானவர்களே, இந்த பின்மாற்றத்தின் அறிகுறி என்னன்னு சொன்னால் இன்எஃபெக்டிவ் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அதாவது பயனற்ற நிலை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்த நோக்கத்தை பின்வாங்கி போகும் பொழுது நிறைவேற்ற முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் பின்மாற்றம் அங்கே தடுத்துவிடும். பின்மாற்றத்தின் விளைவு என்னவென்று சொன்னால், நாம் தேவனுக்காக கனியுள்ள வாழ்க்கை நம்மை வாழ விடாது. இந்த வார்த்தை கவனிச்சிட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுடைய அந்த பின்மாற்றத்தின் நிமித்தமாக அங்கே சில கனி கொடுக்க வேண்டிய, ஆண்டவருக்காக வாழ வேண்டிய உங்கள் அனுபவங்களிலே ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியலன்ற ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியலையேன்னு சொல்லி நீங்கள் குற்ற மனசாட்சியோடு இருக்கீங்களா? பின்மாற்றத்தை சரி செய்ய வேண்டிய நேரம் இது. ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலல்ல, தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாக எழும்ப முடியலல்ல, தேவன் உங்கள் பேரில் வச்சிருக்கிற அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை கனி கொடுக்குற ஒரு மரமாக வச்சுருக்கிறீங்க, ஆனால் நான் தேவனுடைய சமூகத்தில் நான் இன்னும் என்னை சரிப்படுத்தாததுனாலே, பாருங்கள், ஒரு மரம் கனி கொடுக்கணும்னா அதன் வேர்கள் அந்த நீரோட்டத்தோடு இணைஞ்சிருக்கணும் இல்லையா? அது அந்த நீரோட்டத்தோடு அந்த வேர் இணைந்தில்லை என்று சொன்னால், நீரோட்டம் கிடைக்காவிட்டால் அல்லது கற்பாறையில் அந்த வேர் போய் சிக்கிக்கொள்ளும் என்றால் மரம் கனி கொடுக்காதே, வளரலாம், கனி இருக்காது. அதனால தான் வேதத்தில் நமக்கு எச்சரிக்கையாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு உடையும் போது நமக்குள்ளாக கனியற்ற ஒரு உறவு, கனியற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துவிடும். பிரியமானவர்களே, கவனமாக இருப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னிலே நிலைத்திருந்தால், அப்போ ப்ராப்ளம் எங்க பார்த்தீங்களா? நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். ஆண்டவருக்குள்ள நிலைத்திராத ஒரு பட்சத்தில் நம்மால் கனி கொடுக்க முடியாது. நிலைத்திருக்காத அனுபவம். தேவனுக்குள்ளாய் நிலைத்திருங்கள். நீங்கள் எப்படி நிலைச்சிருக்க முடியும்? ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஆரம்ப கால அந்த உறவை காத்து கொள்ளுங்கள். அந்த கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனோடு இருக்கிற உறவை எப்போதும் காத்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறேன், யாருக்காகவும் ஆண்டவரை விட்டு கொடுத்துறாதீங்க. உங்கள் வேலைக்காக தேவனையும்
ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தையும் வேதம் வாசிக்கிற அனுபவத்தையும் தள்ளி விட்டுறாதீங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை சரிப்படுத்தி கொள்ள காத்துக்கொள்ள தேவன் இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்கிற காரியம் எல்லாம் என்னிலே நிலைத்திரு, என்னிலே நினைத்திரு. யோவான் 15:5 வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உன்னால் கனி கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு யோவான் 15:5 இன்றைக்கு நம்முடைய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நாளும் முழங்காலில் அந்த வேத பகுதியை படிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு வாழ்வோம். என்ன ஆனாலும் சரி, ஜெபம் பண்ணாமல் ஒரு நாளை துவங்காதீங்க. ஜெபத்திலே உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மோடு இருக்கிற உறவு அங்கே உடையும் போது, பின்வாங்கும் போது, ஆண்டவரே உம்மோடு கூட நடக்காம உம்மோடு கூட அந்த உறவிலே ஒரு விரிசல் வரும்போது நாங்கள் கனியற்றவர்களாய் வாழ்ந்து விடுவோம். ஆண்டவரே, இன்னெஃபெக்டிவ், பயனற்ற நிலை என்று நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். ஆண்டவரே, பின்மாற்றத்தினால் எங்கள் வாழ்க்கை பயனற்று போகாதபடி நாங்கள் கவனமாய் நடக்க கிருபை தாரும். பின்மாற்றத்தின் ஆவிகளோடு போராடுகிற யாராய் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிரியைகளை, அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை, பின்மாற்றத்தின் ஆவிகளை கடிந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தமது பிள்ளைகளை விடுதலையாக்கும், ஜெயத்தை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.